ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஆக்சுவலாக பாலியோட டே 6, அதாவது லாஸ்ட் டே ஆஃப் த டூரில் இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலுவாட்டு டெம்பிள் போகிறோம். ஸோ அந்த உலுவாட்டு டெம்பிளும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஹனிமூன் ட்ரிப் அப்படின்றதால ஒரு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அரான்ஸ் வாயேஜர்ஸ். இந்த கேண்டில் லைட் டின்னரும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு சூப்பரான வியூவில் ஒரு ரூஃப் டாப்பில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உலுவாட்டு டெம்பிள் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெம்பிள் உள்ளே போனாலும் அந்த சரோங் அப்படின்ற அந்த வேட்டி கட்டிக்கணும். ஸோ அது வரைக்கும் அந்த கைலி வேட்டி வாட் எவர் காஸ்டியூமில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த உலுவாட்டு டெம்பிளோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 50,000 ரூபியா, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 535 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு எங்கள் 2 பேருக்கு சேர்த்து. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் தான் வாங்க வாங்க. அதாவது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மத வழிபாடு வந்து பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் வந்து இவங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஸ்லிப்பர் போட்டு வரலாம்னு சொல்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இந்த கோயிலில் வரலாம், உள்ளே ஸ்மோக் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப பிடிக்காத விஷயம். எல்லா டெம்பிள்லையுமே உள்ளே ஸ்மோக் பண்ணுறாங்க. ஆனால் கேட்டால் வந்து ரொம்ப புனிதம் அப்படின்றாங்க. புரியல எனக்கு, இந்த உங்கள் கான்செப்ட் எனக்கு புரிய மாட்டேது. ஸோ காய்ஸ், இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் வியூ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெசாக் டான்ஸ் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே இவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் கரெக்டாக எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வரல. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. கெசாக் டான்ஸ் ஏதோ சொன்னாங்க. ஸோ அந்த டான்ஸ் வந்து எந்த மணிக்குன்னு தெரில, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அது வந்து ஒரு ஃபயர் டான்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம் இப்போ நடக்குதா இல்லை ஈவினிங்கா அப்படின்னு எனக்கு தெரில, போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த உலுவாட்டு டெம்பிளில் இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா டெம்பிளுமே வந்து 3 சாமியும் சேர்ந்தது தான், பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஸோ இது 3 சேர்ந்தது தான் எல்லா டெம்பிள்லேயுமே கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் அப்படி தான். அதுக்கப்புறம் ஒரு கிளிஃப் வியூவு, அப்புறம் இந்த டான்ஸு, இதுதான் இந்த உலுவாட்டு டெம்பிளில் வந்து ஃபேமஸ். இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க தெரியுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் பார்க்கறதுக்கு தான். டான்ஸ் பார்க்கறதுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ 5 o'clock தான் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து டிக்கெட் அப்போ தான் கொடுப்பாங்க. அது வரைக்கும் க்யூவில் வெயிட் பண்ணணும் போல். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கெசாக் டான்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த டான்ஸ் ஷோ பார்த்திங்கன்னா 5 to 6 ஒரு ஷோவும் 6 to 7 ஒரு ஷோவும், மொத்தம் 2 ஷோ நடக்கும். ஸோ இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இந்த வழியாக அப்படியே உள்ளே போகணும். ஸோ இது கூட தான் அந்த ஷோ நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் சொன்னலங்க, இங்கே வந்து கிளிஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளிஃப் இது தான். ஸோ அந்த கிளிஃப் வியூ சூப்பரில் நைஸ். நம்ம வர்க்காலாவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. வர்க்காலாவில் இதை விட கிளிஃப் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஒரு கிளிஃப் இருக்குது, தென் இங்கே ஒரு கிளிஃப் வியூ. ஸோ மக்களே, அங்கே டிக்கெட் வாங்கிட்டு இந்த வழி தான் போகணும். பரவாயில்ல, இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான டான்ஸ் போல் இங்கே. அது ட்ரெடிஷ்னல் டான்ஸுன்னு தெரியும், பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பரவாயில்ல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஷோ இங்கே தான் நடக்கும் போல். சுற்றி உக்காந்துருப்பாங்க, நடுவில் வந்து டான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது இந்த ஸ்டேஜு. பாருங்க, எல்லாம் பயப்படுறாங்க. என்ன காரணம்னா, இங்கே வந்து மங்கீஸ் வந்து பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுவாங்க, கையில் எது இருந்தாலும் பிடிங்கிட்டு போய்டும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அவங்ககிட்ட. ஸோ இங்கே பாருங்கள், மங்கியை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுறாங்க. என்ன காரணம்னா, வெளியே சொல்லிட்டாங்க, கையில் இருந்தெல்லாம் பிடிங்கி ஓடுறோம். கண்ணாடி பாட்டில் எதுவாக இருந்தாலும் பிடிங்க, வாட்டர் பாட்டில் கையில் வச்சாலும் பிடிங்க, மொபைல் வந்து பிடுங்குது, கண்ணில் போட்டுது கண்ணாடிலாம் வந்து பிடுங்குதுங்க. இவர் யார் கையிலேருந்து பிடிங்கன்னு சாப்பிட்றான்னு தெரியல, பப்பாயாவை. அவர் பாருங்கள், வாட்டர் பாட்டில் பிடிங்கிட்டாரு. யார்கிட்ட வாட்டர் பாட்டில் பிடிங்கி கவுத்து பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த பக்கம் மங்கீஸ் நிறையா இருந்தது, ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். அங்கே ஒரு கிளிஃப் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கேயே கிளிஃப் பார்த்தாச்சு. திரும்பவும் அங்கே போய்ட்டு மங்கிட்ட கடி வாங்கிலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் போகிறாங்க, போய் மங்கிட்ட கடி வாங்க தான் போகிறாங்க. அட்லீஸ்ட் கையிலேருந்து ஏதாவது ஒன்று பிடிங்கிடுதுங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாரையும். வீடியோ எடுக்க போனால் நம்மக்கிட்ட வருது. அதனால் வீடியோவே பெருசாக எடுக்கல. ஸோ மக்களை, இது மேலே தான் ஏறி போகணும் டெம்பிளுக்கு. போவோமா, டெம்பிளை போய் பார்ப்போமா? மக்களை, இங்கேருந்து கிளியராக தெரிஞ்சு பாருங்க, அந்த கெசாக் டான்ஸ் இங்கே தான் நடக்கும். கிளியர் வியூவில் இருக்குது. டிக்கெட் வாங்கணுன்ற அவசியமே இல்லை போல், இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம் போல். டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1,50,000 ரூபியான்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 800 rupees வரும். இங்கேருந்து பார்த்தா ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வியூ பாருங்களேன், இந்த டெம்பிள்லேருந்து இந்த கிளிஃபு சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அந்த நுரை பாருங்களேன், கடலில் இருக்க நுரை தான் வேறு மாதிரி. இந்த வேவ் வந்து ஃபுல்லாகவே நுரையாக வருது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த கிளிஃபோடு சேர்த்து பார்க்கும்போது. எஸ், டெம்பிள் உள்ள போக போகிறோம். உலுவாட்டு டெம்பிள்.
டெம்பிளோட கேட் பாருங்கள், என்ட்ரன்ஸு. இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. இதான் அது. உள்ள அலோடு இல்லை, டூரிஸ்டர்ஸ் அலோடு இல்லைன்னு போட்டாங்க. டோன்ட் அண்டர் ஃபார் வர்ஷிப்பிங் ஒன்லி. ஓகே நம்ம போக முடியாதப்போ. கையில் கோயில் உள்ள தம் அடிச்சிருக்கான் பாரு. நான் சொன்னல ஸ்டார்டிங்லே நம்ம உள்ளே வரக்கூடாது, ஆனால் தம் மட்டும் அடிக்கலாம். நடக்காது, சரி விடுங்க, அவங்களுடைய நம்பிக்கை அதுதான். ஸோ காய்ஸ், இந்த டெம்பிள்லேருந்து இங்கே ஒரு வே இருக்குது. இந்த வேல போகணும் அப்படின்னா தோரி வரலாம் அந்த கிளிஃபு. அந்த கிளிஃபுக்கு மேலே போயிட்டு அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் அவ்வளோ தூரம் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போங்க. நாங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு கிளம்புறோம், டைம் ஆகிடுச்சு இதுக்கு எங்களுக்கு. ஸோ ஓகே. ஸோ காய்ஸ், டெம்பிள் போயிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து அந்த கசாக் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல். ஸோ கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லாம் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ எங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் கசாக் டான்ஸை வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 5 டான்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டான்ஸ்க்காக தான் இவ்வளோ க்ரௌடு. நம்ம போகிறப்போ இவ்வளோ க்ரௌட் இல்லை, பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குங்க. ஸோ காய்ஸ், உல்வாட்டு டெம்பிள் போயிட்டு வந்தாச்சு. இது உள்ள பார்த்தீங்கன்னா கிளிஃப் நிறையா இருந்தது. உள்ளே வந்து ஒரு கசாக் அப்படின்னு ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அது தனியாக உள்ள டிக்கெட் வாங்கணும். அது இல்லாமல் மேலே வந்து டெம்பிள் வச்சுருந்தாங்க. அந்த டெம்பிள் உள்ளே நமக்கு அலோட் இல்லை, மேலே போய் கிட்ட பார்க்கலாம். ஸோ டெம்பிள் உள்ளே வந்து ஒன்லி வந்து அந்த லோக்கல் ஹிந்துஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. நம்மளும் ஹிந்து அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம், பட் அங்கே அந்த ஒர்ஷிப் பண்ணுறவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில இடத்துலாம் இருக்கும்ல, இந்த கோயிலுக்கு இவங்க மட்டும் தான் போகணும் அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ அதுமாதிரி இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து படாங் பீச் போக போகிறோம், வாங்க போய் பார்ப்போம். ஸோ காய்ஸ், உல்வாட்டு டெம்பிள் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து படாங் பீச் தான் நம்மளோட ஐட்னரில் இருக்குது. படாங் பீச் வந்து இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் 5 minutes தான். அந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் பண்ணுவாங்களாம். தென் வந்து ஒரு செக்ஸியஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே பிக்னியில் இருப்பாங்க. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஜாலியாக வந்து ஒரு சன் பாத் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சன் பாத் அண்ட் சாண்ட் பாத் வாட் எவர் என்ன வேணால் சொல்லலாம். பட் அங்கே வந்து என்னென்னா கீழே கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி நாங்கள் டயர்டாக இருக்கோம், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ஜிம்ரான் பீச்சில் தான் நமக்கு வந்து ஒரு சூப்பரான கேண்டில் லைட் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டின்னர் வந்து 7 o'clock அரௌண்ட் நமக்கு 7 PM ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5:15 ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணி அங்கே போனோம். அது இல்லாமல் ஜிம்ரான் பீச்சில் வந்து சன்செட் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே கீழே இறங்கி படாங் பீச்சில் ட்ரெக்கிங் பண்ணி கீழே இறங்கி போய் இந்த சர்ஃபிங் பார்க்குறதோட டேரெக்டாக நாங்கள் அங்கேயே போயிட்டு அந்த பீச்சில் சன்செட் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியே டின்னரையும் முடிச்சிடலாம். ஸோ பாலியோட லாஸ்ட் ஐட்னரி அதுதான் நமக்கு. ஸோ அந்த ஜிம்ரான் பீச்சும் எப்படி இருக்குன்னு நாங்கள் போய் பார்த்துடுறோம். நீங்கள் உல்வாட்டு வந்தீங்கன்னா படாங் பீச்சை போய் ஜாலியாக பார்த்து ஒரு செக்ஸியஸ்ட் பீச்சை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ காய்ஸ், பாலியோட லாஸ்ட் ஐட்னரி இதுதான், ஜிம்ரான் பீச். ஆக்சுவலாக ஜிம்ரான் பீச்சுக்கு நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு கேண்டில் லைட் டின்னர் தர போகிறாங்க. அது வந்து இந்த ஜிம்ரான் பீச் ரெசார்ட்டில் தான் தர போகிறாங்க. ஸோ இது வந்து ரூஃப் டாப்பில் வந்து இருக்க போது இந்த கேண்டில் லைட் டின்னர். இன்னும் 1 hour இந்த கேண்டில் லைட் டின்னருக்கு. நம்ம பிஃபோராக வந்துட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் இங்கே பீச் இருக்குது. அந்த பீச்சில் கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேண்டில் லைட் டின்னரை முடிச்சுட்டு பாலி அதோட முடிக்க போகிறோம். ஸோ வாங்க பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டின்னர் டேஸ்ட் பண்ணிட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த பீச்சை பாருங்கள். இந்த பீச் பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான பீச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி சன்செட் ஆகிடுச்சு லைட்டாக. அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அழகாக பீச் வியூவில் டேபிள் போட்டு ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஊர்லலாம் ட்ரை பண்ணலாம், ஏன் ட்ரை பண்ண மாட்றாங்கன்னு தெரில. அருமையாக இருக்குது பாருங்கள். வாவில் இந்த வியூவில் அப்படியே உக்காந்துட்டு இங்கே சாப்பிட்டோன்னு வச்சிங்கன்னா எப்படி தான் இருக்கும், அப்படி இருக்கும். ஓகே, நமக்கு வந்து கேண்டில் டின்னர் கொடுக்குற போது இந்த இடத்துல டின்னர் கொடுத்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே தான். பட் இந்த சைடு பாருங்கள், அதை விட பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு தெரில. அது ஃபுல்லாக சிட்டி, அங்கே ஃபுல்லாக லைட்ஸு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இருட்டானதால் கிளியராக காமிக்க முடியல. சாரி ஃபார் தட். ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து பீச் வியூவிலே சாப்பிட்றாங்க. அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 3 பேர் கிட்டார் வச்சுட்டு பாட்டு போடுறாங்க. லைவ் பேண்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த வியூவில் லைவ் பேண்டில் டின்னர் சூப்பர் இல்லை. ஸோ மிஸ் பண்ணாதீங்க.
இந்த பீச் பேர் ஜிம்ராங் பீச். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாக வந்து அவங்க கேட்குற பாட்டை ஒருத்தவங்களுக்கு போடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு இந்த முடிச்சுட்டு அடுத்து இந்த டேபிள், அது மாதிரி அடுத்து அந்த டேபிள். சூப்பரில் இந்த கப்புள்ஸ் பாருங்களேன், அவங்க வந்து அழகாக அவங்களுடைய சாங்க்கு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸ், வெள்ளைக்காரங்க தான்பா. ஸோ காய்ஸ், ஜிம்ரான் அப்படின்ற ஒரு பீச் ரெசார்ட்டில் சூப்பரான ஒரு கேண்டில் லைட் டின்னர். அது ரூஃப் டாப்பில் ஒரு சீவியூ லாஞ்சு. சீவியூ மட்டும் இல்லை, இந்த பக்கம் வந்து ஏர்போர்ட்டுமே இருக்குது. ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ வேறு லெவலில் இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஒட்டுமொத்த தேங்க்ஸுமே வந்து அரான்ஸ் வாயேஜஸ் அவங்களுக்கு தான். ஸோ பாலியோட டே 6 ஐட்னரியும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இல்லை நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படின்னா, ஸோ ஒரு பீச்சில் போயிட்டு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து உலுவாட்டு டெம்பிள் போனோம். தென் கடைசியாக வந்து இந்த ஜிம்பரான் பீச், இந்த பீச்சில் வந்து பீச்சையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் லைட் டின்னரோட ஸோ இந்த டேவை முடிச்சாச்சு. இந்த பாலியோட எங்களோட ஹனிமூன் ட்ரிப்புமே எண்டுக்கு வருது. மொத்தமாக நாங்கள் 6 days 7 nights புக் பண்ணியிருந்தோம். சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ட்ரிப்பாக இருந்தது இது. நாங்கள் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த ட்ரிப்பை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க அரான்ஸ் வாயேஜஸ் தான். இவங்க பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸில் 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக ஸ்ரீலங்காலையும் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப் மட்டும் இல்லை, குரூப் பேக்கேஜஸ், சோலோ ட்ரிப்பு, இல்லை உங்கள் வேறு எந்த பேக்கேஜ், எந்த இந்தியாவுக்குள்ளே நீங்கள் போகணுன்னாலும் சரி, இல்லை அப்ராட் வேறு எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னாலும் சரி, அரான்ஸ் வாயேஜஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க சூப்பராக உங்களுக்கு வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கூட இல்லை, ஃபுல்லாகவே பாசிட்டிவிட்டி தான். எல்லாமே பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பார்த்து பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து டிரைவர் அண்ட் கைடு கூட வந்து அவ்வளோ சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக எங்கள் கூட பழகினார். ஸோ அவர் எவ்வளோ டிப்ஸ் வேணால் கொடுக்கலாம், அந்தளவு அவர் பழகினார்னா பாருங்களேன். ஸோ டிப்ஸ் கொடுக்குறதுன்றது வழக்கம் தான், பட் நம்ம மனசார கொடுக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எனக்கு வந்து கைடுக்கு நான் மனசார கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவு எங்களை பார்த்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அரான்ஸ் வாயேஜஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரிப் வேணாலும் அரான்ஸ் வாயேஜஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க காண்டாக்ட் நம்பர் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்லேயுமே டிஸ்பிளே வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ கால் பண்ணி உங்கள் பேக்கேஜஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட்டுக்கு பிரியன்ஸ் பார்வையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.